ம். இந்த வீட்டுக்கு எஜமானியாக இருந்த தாமரையவே விரட்டினவனா, அவ தாலி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். அவளையே விரட்டின எனக்கு நீங்கள்லாம் ஏமாத்திரம். நீ என்னை பார்த்து பாகுபாடு பார்க்குறேன்னா கேட்குற? அப்படி தாண்டி பார்ப்பேன். இவன் என் குடும்பமே இல்லை. என் மக வயிற்றில் பிறந்த தேவி மட்டும்தான் எனக்கு வாரிசு. மற்ற இவனுங்கள்லாம் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். அந்த பாண்டி ஏதோ என் பேத்தியை கட்டிக்கிட்டானேன்னு அவனை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த லோகு என் புருஷனுக்கு பிறந்தா எனக்கு அவன் பிள்ளையாடுவனா? அவன் ஒரு அனாதை பையதான். இந்த குடும்பத்தில் அடுத்து வர்ற வாரிசும் என் பேத்தி தேவி வயிற்றில் பிறக்கிற குழந்தையாக தான் இருக்கணும். என் கை தான் ஓங்கி இருக்கணும். அதுக்கு தான் மற்ற எல்லாரும் என் காலுக்கு கீழே வச்சுருக்கேன். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை கிடைச்சிட்டாலே அடுத்து கனவு காண ஆரம்பிச்சிருவான். இந்த குடும்பத்தில் எல்லாரும் சோத்துக்கு கூட என் கையை எதிர்பார்த்து தான் இருக்கணும். லோகம் மட்டும் இல்லை, அவன் பிள்ளைங்களும் சரி. என் வாரிசுக்கு கையை கட்டி தான் இவனுங்க வேலை பார்க்கணும். ஏண்டி நீ புதுசாக வந்து இதையெல்லாம் மாற்றிடலான்னு பார்க்குறியா? இந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு என்னை எதிர்த்து பேசணுங்கிற எண்ணத்தை கூட நான் வரவிட மாட்டேன். அதை மாற்ற யாராலையும் முடியாது. என் பொண்ணு தான் என் குடும்பம். அவள் போனதுக்கப்புறம் என் பேத்தி மட்டும்தான் என் குடும்பம். மற்ற யாருக்கும் இந்த வீட்டில் புள்ள பிறக்க விட மாட்டேன். நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட மீனாட்சி. உன்னை பார்த்து யாருக்கும் தைரியம் வந்துடக்கூடாது. முதல்ல உன்னை இந்த வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன்டி. சீக்கிரம் மீனாட்சிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும். நாங்களும் உங்களை தான் நம்புறோம். ஆதி அடிக்கடி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னதா இவர் சொன்னாரு. ஆமாம், சொன்னேன் தான். அனுப்பி வைங்க. அப்போத்தான் மீனாட்சி மனசில் இடம் பிடிக்க முடியும். இந்த ஜீவா பைய ஒரு தினுசு. இல்லைன்னா பேசி பேசியே அவன் மனசை மாற்றிடுவான். அதுக்காகத்தான் சொல்லுதேன். சரி, நாளை காலையில நான் ஆதி உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். மீனாட்சி கூட பழகிறதுக்கான சான்ஸை நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீ கவலையே படாத தாயி. இந்த மீனாட்சியை ஜீவா கிட்டேருந்து பிரித்து ஆதியோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆதியை என் வீட்டுக்கு அனுப்புங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்கள் ஆதியை அனுப்பும்போது சும்மாலாம் அனுப்பாதீய. ஏதாவது காரணமாக அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க. ஏன்? இல்லைன்னா மீனாட்சி சந்தேகப்படுவாள்ல. நான் பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா. மீனாட்சி அம்மாவோட மெடிக்கல் ஹிஸ்டரி வாங்காம ஹாஸ்பிட்டல்லே இருந்துச்சு. அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததோட டீடைல்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுதான். ஓ, அப்படியா? அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆதி உங்க வீட்டுக்கு வருவான். அதுவும் சரிதான். அந்த மீனாட்சிக்கு ஆதி மேல ஒரு கரிசனம் வரணும். அம்மாச்சி அம்மாச்சி, அந்த மோதிரம். இவ வேற. ஏய் இரு. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன சொல்லுங்க? நீங்க மீனாட்சிக்கு ஒரு வைர மோதிரம் கொடுத்தீங்களே, அத மீனாட்சி வேணான்னு கொடுத்துட்டான்ல. அந்த மோதிரத்தை பார்த்ததுல இருந்து என் பேத்தி தேவிக்கு ஒரே ஆசை. அந்த வைர மோதிரம் தானம்மா? ஆமா. ஜீவா மீனாட்சியை பிரிக்கிற வேலையை தேவி தான் செய்ய போறா. நீங்க அந்த வைர மோதிரத்தை கொடுத்துட்டீங்கன்னா வெரசா அந்த வேலையை முடிச்சிருவா. சரி, ஓகே. கண்டிப்பா ஆதி மோதிரத்தோட வருவான். நான் வைக்கிறேம்மா. நான், மீனாட்சி, அம்மா 3 பேரும் சாப்பிடாம இருப்போம். அப்போ நாங்க சின்ன குழந்தை. அப்போ எங்க அப்பா நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட கேட்காம குடிக்க பணம் கேட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. அது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சுங்க. உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நான் நல்லவன் இல்லை. ஏங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர்த. நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே அதுக்கு சம்மதிச்சீங்கல்ல. இதை விட வேற என்னங்க வேணும்? என்ன விஷ் பண்ணுங்க. ஏய், என்ன என்ன பண்ற? வேலைக்கு போறது உன்னோட உரிமை. உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பெஸ்ட் ஆஃப் லக். நீ சந்தோஷமா போயிட்டு வா.
அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ பொட்டிக்கு வைக்கிறதுக்கு நான் சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ. ஆ, வலிக்குது. சாரிங்க, சந்தோஷத்துல கொஞ்சம் அழுத்து கிள்ளிட்டேன். நான் லேசா கிள்றேன். வேணாம் வேணாம், நீ அழுத்தியே கிள்ளிக்கோ. சோ ஸ்வீட். வலிக்கல வலிக்கல. வலிக்கலையா? எனக்கு வலிக்கல. ஏய் தேனு, வலிக்குது தேனு. வலிக்குதா வலிக்குதா? ஏய் ஏய் தேனு, ஒழுங்கா கேட்டுக்க. இளம் ஆட்டுக்கறியா 2 கிலோ வாங்கு. அது கூட வெராமீனும் வாங்கிட்டு வா. தொட்டில போட்டு வளர்க்க போறியோ? சொன்னதை செய்டா போ. என்னம்மா கறி மீனுன்னு பெரிய லிஸ்டே இருக்கு, இன்னைக்கு எதுவும் விசேஷம் கூட இல்லையே? அது ஒண்ணு இல்ல மாமா, விசேஷமான ஆள் ஒருத்தங்க வராங்க. யாரு? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. விருந்தாளியா? யாராவது சொந்தக்காரங்க வராங்களா அத்தை? சொந்த ஆக வேண்டிய ஆளுதான், ஆனா ஆகல. அப்பதா பொதுவாவே நீ பேசுறது புரியாது. இப்போ சுத்தமா புரியல. ஏமா அப்படி யாருமா வராங்க? வரும்போது பார்க்க தானே போற, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? அப்படியே சொல்லிட்டாலும். ஒரு ஆளுக்கா இம்பிட்டு வாங்குறாங்க? ஏன் அந்த ஆளு சோத்த பார்த்ததே கிடையாதா? உன்னைய மாதிரி இல்ல, வர்ற ஆளு பெரிய இடம். பெரிய இடம்னா எப்படி? என்ன ஒரு 100 ஏக்கர் இருக்குமா? ஐயோ அம்மாச்சி, இவன் வேணும்னு தான் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவனை நம்பி வர நீங்க வேலையை கொடுக்குறிய. வீட்டுல சும்மா தானே இருக்கிறான், செய்யட்டும். நீ எங்கேயும் போவானா. பாட்டி, நீங்க தானே போகலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீ எங்கேயும் போக தேவையில்லை. வீட்டுக்கு விருந்தாளி வராக, பாத்திரம் எல்லாம் நல்லா கழுவி போ. அப்பதா தேனுக்கு இது ரொம்ப நாள் ஆசை. சொல்றது காதுல விழல. இப்ப அக்கா போனா என்ன? ஏய், அதான் விருந்தாளிங்க வராங்கன்னு சொல்றேன்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். நானா? ஏன் ஓ அம்மா உனக்கு சமையல்லாம் கத்து கொடுக்கலையா? இன்னைக்கு வர்ற விருந்தாளிக்கு ஓ கையால தான் நல்லா சமைச்சு பரிமாறணும். நானும் மீனாட்சியும் பாத்துக்கிறோம் அத்தை. தேனு கடைக்கு போகட்டும். ஆமாம்மா, இந்த மகாலட்சுமி வந்தாலாவது கடை விளங்குதான்னு பாப்போம்மா. நான் வேணா சமைக்கிறேன், ஆனா அக்கா கடைக்கு போட்டோம். எப்ப எங்க போகணும்னு நான் தான் சொல்லுவேன், நீ முடிவெடுக்காத. ஏன்? அவ ஆசைப்பட்டதை செய்ய கூட அவளுக்கு உரிமை இல்லையா?